அதற்கெல்லாம் முன்னால் நபி அவர்களுடைய முதல் தொழில் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்தில் முதல் தொழில் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபி அவர்களை என்ன செய்கிறார்கள், அதை தனது அதாவது விளக்கத்திலே சொல்கிறார் ரசூலுல்லாஹ். ஒரு சம்பவத்தின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் தொழில் எது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 3406வது இலக்கம், சஹீஹுல் புகாரியில் 3406வது இலக்கத்திலே வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم நஜ்னில் கபாத். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். நஜ்னில் கபாத், கபாத்தை ஆய்ந்து கொண்டு அதை ஆய்ந்து கொண்டிருந்தோம். கபாத் என்ற என்ன? சமருல் அராக், சமருல் அராக் நாபிஜா, அதாவது நம்ம மிஸ்வாக் குச்சி வருது, இதுக்கு சொல்ற அராக் குச்சி. என்ன அராக்? அராக் அப்படின்னு சொன்ன அந்த மரத்துடைய பெயர். இந்த மிஸ்வாக் குச்சின்னு மிஸ்வாக் குச்சின்னு சட்டப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மிஸ்வாக்குன்னு சொல்றது பல் துறக்கிறது. மிஸ்வாக் குச்சின்னா ஏதாவது குச்சியால் ஏதாவது துளக்கினாலும் ஓகேன்னு ஆகிரும். அராக் மரத்துடைய குச்சி அது, அதனால அது போகுது. இப்போ அராக் மரத்துடைய அதில் உள்ள பழத்துக்கு பேர் தான், பழுத்த பழத்துக்கு பேர் தான் கபாத். இதை நம்ம என்ன செய்தோம், அந்த மரத்துலேருந்து பிச்சு கொண்டிருந்தோம். எங்க நடக்குது? பி மர்ரித் பஹ்ரான், மர்ருத் பஹ்ரான் என்ற இடத்துல. அப்படின்னா லஹ்ரான்ல நினைச்சிடக்கூடாது, மர்ருத் பஹ்ரான் என்ற இடத்துல, மக்காவுக்கு மதீனாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல என்ன செய்யுது, இது நடக்குது. இப்படி நினைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பில் அஸ்வத் மின், கருப்பு காயா பார்த்து அப்படி எடுங்கன்னு சொன்னாங்க. கருப்பு காயால ஆயிங்கன்னு சொல்லு. இது நம்ம பொதுவாகவே சொல்லலாம், நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஏன்? நம்மளுக்கு நம்ம வளமையா பழகின இந்த மாங்காய் தேங்காயே ஒழுங்கா பார்க்க தெரியாது. நம்ம காட்டில் கொண்டு போய் விட்டு இதில் பழுத்த கருப்பை பீங்கன்னா நம்மளுக்கு விளங்காது. காட்டு மரத்தில் திடீர்னு கொண்டு போய் விட்டு இதில் இது நல்ல பழம்னு சொல்லணும், என்ன இப்படி தெரியும்? தெரியாது. இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் வந்துட்டு. மர்ருத் லஹ்ரான்ல போறோம், இது அதாவது மக்கள் வாழுகின்ற அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் உள்ள இடம் அல்ல, வழியால போறோம். இதுல ஒரு மரத்துல நம்ம பிடிக்கிறோம், இதுல எப்படி இவர் பழுத்த பழமா ஆயிங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. காலு அக்கும் தர அல் கனம், நீங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். நீங்க ஆடு மேய்த்தவர்களாக இருந்தீர்களோன்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அங்க நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்த விஷயம் என்னது தெரியாது. நீங்க ஆடு மேய்த்தவர்களாக இருந்தீர்களோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாம பதில் எப்படி சொல்றாங்க? கால வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஅஹா, எல்லா நபியும் ஆடு மேய்த்தவர்கள் தான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபியும் ஆடு மேய்த்தவர்கள் தான். நான் இது சம்பந்தமான ஃபாயிதாலாம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பொதுவாக பெரிய இடத்துக்கு வந்தவனும் கடந்த காலத்தையே மறந்துடுவாங்க, பெரிய தொழில் இருப்பாங்க. நீங்க முந்தி ஒரு கிளாக் அந்த ரிப்பேர் பண்ணக்கூடியவராங்க இந்திரான்னு கேட்டாங்கன்னா கிளாக்கை பற்றியே எனக்கு நாலேஜே இல்லைன்றாங்க. ஏன்? நம்மட அந்த இடம் விளங்கக்கூடாது, நமது குறைகள் விளங்கக்கூடாது. சாதாரண ஆளாக இந்த பெட்டி கடை வச்சு பெரிய ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு வந்திருப்பாரு. பெட்டி கடை அது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பெட்டி கடை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. விளங்கிட்டா? ஏன்? அவர் இப்போ இருக்கிற இடத்தை பொறுத்து. இது மட்டுமல்ல, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நண்பர்களாக இருப்பாங்க. பெரிய இடத்தை அடைஞ்ச உடனே, இப்போ கௌபத்துல்லாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இடத்தை அடைஞ்ச உடனே பிலால் ரலியல்லாஹு ஒதுக்கிடுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்களை என்ன செஞ்சிருவாங்க? ஒதுக்கிறோம். ஆரம்பத்துக்கு சரி. இப்போ பெரிய பெரிய அபு சுஃபியான், அப்பாஸ் ரலியல்லாஹு பெரும்பெரும் ஆக்கள் இருக்கவங்களை எப்படி? ஆனால் ரசூலுல்லாஹ் யாரோட போனாங்க? பிலால் உள்ளுக்கு போனாங்க. பிலால் ரலியல்லாஹு கூட தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை. ரசூலுல்லாஹ் தலைமைத்துவத்தை காட்டின அழகான ஒரு முன்மாதிரி, அழகான ஒரு முன்மாதிரி. ஆனால் ஒன்று விளங்கிக்கணும்னு, பதவி பட்டங்கள் கீழே போன உடனே முதலாக இறங்குறது யாரு? அந்த நம்ம கடைசியில் சேர்த்தமே அவன் தான் முதலாக இறங்குறது. கடைசியில் சேர்த்த உடனே அவன் தான் முதலாவது என்ன செய்வான்? இறங்கிடுவான். போயிட்டு அவன் அதுக்காக வேண்டி வந்தவன். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எங்க அப்படி சொல்றான்? மாமின் நபியின் இல்ல வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஅஹா, எல்லா நபியும் ஆடு மேய்த்தவர்கள் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஓகே, சரி. எவ்வளவு கூலிக்கு ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்தார்கள்? எவ்வளவு இன்கம் அதில் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகாரியில் 2262வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம, எந்த ஒரு நபி அல்லாஹ் தஆலா அனுப்பினாலும் அவர் ஆடு மேய்த்தவராகத்தான் இருப்பார். அவர் ஆடு மேய்த்தவராகத்தான் இருப்பார். ஃபகால அஸ்ஹாபுஹு, அப்ப தோழர்கள் கேட்கிறாங்க, வ அன்த, நீங்களுமா என்று கேட்டாங்க. நீங்களுமா என்று. ஃபகால நஅம், ஆம், குன்து அர்ஆஹா அலா கராரீத லி அஹ்லி மக்கா, மக்காவாசிகளுக்கு நான் ஆடு மேய்த்தேன், அவங்க சில கீராத்துகள் தருவார்கள். அலா கராரீத லி அஹ்லி மக்கா, சில கீராத்துகள் தருவார்கள். உகது மலையோடு ஒப்பிடக்கூடாது, எது ஜனாசாவுடைய செய்தியோடு ஒப்பிடக்கூடாது. இங்க கராரீத் என்று சொன்னால், கீராத் அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு ரூபாய் எடுத்தீங்கன்னு அதுல ஹலாலாவா பிரிக்கிறோம், அது மாதிரி தான் கராரீத். அது மாதிரி தான் கராரீத் என்று சொன்னால்,
இப்படி சில கைராத்துகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். அப்ப இதுல எவ்வளவு வராது விட்டாலும் அற்ப சாதாரணமான தொகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். சில பொழுதுகளில் கராரீத் அப்படி என்று சொல்ற நம்ம கால வித்தியாசத்துக்கு கேட்பது அற்பமாக இருந்தாலும் அங்கே பெருமதிகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். எப்படியும் அந்த சமுதாயத்தில் அது ஒரு பெருந்திருகம் தீனாரோட பிடக்குள்ள அது சாதாரணம் தான். சில கீராத்துகளுக்காக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்தார்கள்? அதாவது ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கம் அது இருந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்கமாக இந்த ஆடு மேய்க்கிறது தங்களது குடும்பத்துக்கும் மேய்த்தார்கள் சில அறிவிப்புகள் வருது. இரண்டாவது குடும்பம் அல்லாதவர்களுக்கு என்ன செய்வாங்க? கராரி சில கீராத்துக்கள் எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் 2262. நான் இன்னும் இதில் கொஞ்சம் விரிவாக போக நினைத்தேன், முடியாது. நான் அது அப்படி தயாராகவும் இல்லை. என்ன எங்கே ஆடு மேய்த்தார்கள், எப்படி என்ன மாதிரி சூழல் இருந்தது, எந்த ஏரியாவில் மேய்த்து செய்தி நிறைய இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு போனோம்னா இந்த வருமானம் தொடரே 4 வாரத்துக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கீராத்துகளுக்கு இந்த கீராத்து பற்றிய சில விளக்கங்கள் சொல்லவே வேணும், ஆனாலும் தவிர்த்து போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எகிப்தை வெற்றி கொள்வீர்கள், அந்த எகிப்து யுதுக்கரு ஃபீஹல் கீராத், கீராத் என்று அவங்க நாணயத்தை பத்தி என்ன செய்வாங்க? பேசுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கீராத் அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம இருந்ததா? இதுக்கு முன்னால கீராத் நபித்தோழர்களுக்கு இப்படியே அறிமுகப்படுத்தினாங்க என்ற மேலதிக விளக்கங்கள் எல்லாம் அது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் நம்ம சுருக்கமாக விளங்கிக் கொள்ளணும், சில கீராத்துகளுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுக்கு ஆடு மேய்த்திருக்கிறார்கள். இதான் நபியோட முதலாவது இன்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இன்கமோடு இருந்தார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்.